வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது கருவணம் அப்படின்ற ஒரு தமிழ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸை ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி என்ன ஸ்பெஷலா இந்த சீரிஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தேன். உண்மையிலே ரொம்ப நீட்டா அமைக்கப்பட்ட ஒரு ஹாரர் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். அதாவது தமிழ்ல மர்ம தேசம் அப்படின்ற மாதிரியான ஒரு சீரிஸ் வந்துச்சுல, கிட்டத்தட்ட அது பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு வைப் கொடுத்துச்சோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஃபீல் கொடுத்த ஒரு சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். மொத்தமா 12 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோடுமே ஆவரேஜா ஒரு 40 to 50 மினிட்ஸ். கொஞ்சம் பெரிய சீரிஸ் தான். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லயே நந்தினி அண்ட் சித்ரா அப்படின்ற ராட்சசிகளோட கதையை காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அதாவது ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் இன்னொரு நபரா மாறி அவங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி நினைச்ச விஷயங்களை சாதிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இதனால ஒரு ராஜாங்கமே இவங்களோட கண்ட்ரோல்ல இருந்துட்டு இருந்துச்சு. இது ஒரு கட்டத்துல தெரிய வர இவங்க ரெண்டு பேருக்கும் பேராபத்து அப்படின்றது காத்துட்டு இருந்துச்சு. அதுல நந்தினி மட்டும் மாட்டிக்கிறாங்க அண்ட் சித்ரா எஸ்கேப் ஆயிடுறாங்க. சித்ரா திருப்பி நந்தினியை மீட்டு எடுக்கணும் அப்படின்னா ஒரு வம்சாவளியில பிறக்கக்கூடிய ட்வின் குழந்தைகளை வந்து பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுக்காக சித்ரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வம்சாவளியில பிறக்கக்கூடிய அந்த ட்வின் குழந்தைகள் தான் வந்து ஷாலினி அண்ட் மீரா. இந்த ரெண்டு பேரையும் அவங்க அம்மா சின்ன வயசுலயே வந்து ஒரு ஆர்ஃபனேஜ்ல விட்டுட்டு இவங்க வந்து தூரமா இருந்து தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்க எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் மட்டும் அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட பூர்வீக இடத்துக்கு இந்த ஷாலினியும் மீராவும் வந்து போறாங்க. போனதுக்கு அப்புறமேட்டு அந்த வீட்டுல என்னென்ன மாதிரியான அமானுஷங்கள் நடக்குது அண்ட் இவங்களுக்கு என்ன ஆகுது அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் அந்த சித்ராவோட எண்ணம் நிறைவேறிச்சா அண்ட் என்ன மாதிரியான விஷயங்களோட முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். எனக்கு இந்த சீரிஸ்ல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த சீரிஸோட அந்த மல்டி லேயர்ட் ஸ்டோரியை ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ண விதம் அப்படின்னே சொல்லுவேன். அதாவது ஃபர்ஸ்ட் லேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சித்ரா நந்தினியோட ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை ஒரு நீட்டான ஒரு இன்ட்ரோவா கொடுத்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரசன்ட்ல அதாவது ஷாலினி அண்ட் மீராவோட ஸ்டோரி இதுதான் வந்து பிரசன்ட்ல நடக்கிற மாதிரி காட்டிட்டு இருப்பாங்க. சோ அதுல இருக்கக்கூடிய அமானுஷங்களையும் நீட்டா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. இதுக்கு இன் பிட்வீன்ல சீதா அப்படின்றவங்களோட ஒரு கதை மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த கதையிலையும் நிறைய விறுவிறுப்பான சம்பவங்கள் இருக்கும். ஸோ இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணி ரொம்ப நீட்டாவே பிரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஆல்சோ இதுல அந்த லாஸ்ட் 3 எபிசோட்ஸ் அதுலதான் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே ரிவீல் ஆகும். அதை ரிவீல் பண்ண தருணம் அப்படின்றதுமே வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த ஃபினாலே இருக்குல்ல, அந்த 12th எபிசோட் அதை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாவே எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுல ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. ஆல்சோ இந்த சீரிஸோட அந்த இனிஷியல் போர்ஷன்ஸ், அதாவது அந்த மர்மமான பில்டிங்க்கு இவங்க போறது, அங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள் அது எல்லாமே ஓரளவுக்கு பரபரப்பாவே இருந்துச்சு. ஒரு மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்ட்ரிஸ் நிறைஞ்ச ஒரு சீரிஸ் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருந்தாங்க. விஷுவலாவுமே நிறைய இடங்கள் பாக்குறதுக்கு ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. ஓவரால் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு சீரிஸ் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருந்துச்சு. எனக்கு இந்த சீரிஸ்ல பிரச்சனையாப்பட்ட விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா, இந்த சீரிஸை ஆல்மோஸ்ட் நான் தொடர்ந்து ஒரு 12 எபிசோட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். ஸோ எனக்கு இந்த சீரிஸோட அந்த மிடில் போர்ஷன்ஸ்ல ஒரு பெரிய லேக் அப்படின்றது இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இதுல சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் லெங்க்தியா வந்து சொன்னாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எஸ்பெஷலி இப்ப மீரா அண்ட் ஷாலினியோட அந்த பேக் ஸ்டோரி அப்படின்றதெல்லாம் ரொம்ப எக்ஸ்டெண்டா சொன்ன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த வீட்டுல ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்ச மாதிரி காட்டுவாங்க. ஸோ அது ரிலேட்டடான காட்சிகள் அப்படின்றது ரொம்ப எக்ஸ்டெண்டா இருந்துச்சு. இது மாதிரி ரொம்ப டிராக் பண்ணி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னுமே பரபரப்பா நிறைய சம்பவங்கள் அமைச்சிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஃபீல்லாம் இருந்துச்சு. பட் வீக்லி பாக்குறவங்களுக்கு மேபி இந்த பிரச்சனை பெருசா தெரிஞ்சிருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான சீரிஸ், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3.3 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பிளட் ஷெட் மாதிரியான சில காட்சிகள் இருக்கும். மற்றபடி தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.